ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. திமுகவுக்கு செக் வைக்கிறார் திருமாவளவன். என்னன்னு சொல்லி முழு விவரத்தை பார்க்கலாம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசிய பழைய வீடியோ திடீரென இணையதளத்தில் வைரலாகி வருவதை அடுத்து திமுகவுக்கு வைக்கப்பட்ட செக் என்று அரசியல் விமர்சனங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன. திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைத்து 10 ஆண்டுகள் ஆகும் நிலையில் திடீரென தற்போது மதுவிலக்கு மாநாடு நடத்துவது திமுகவுக்கு வைக்கப்பட்ட செக் என்றே பார்க்கப்பட்டு வருகிறது. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு அதிக சீட் வேண்டும் என்பதை மறைமுகமாக நிர்பந்தப்படுத்துவதே மதுவிலக்கு மாநாடு நடத்துவதற்காகவும் அரசியல் விமர்சனங்கள் கூறி வருகின்றன. இந்த நிலையில் திடீரென ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கடந்த சில வருடங்களுக்கு முன் திருமாவளவன் பேசிய பழைய வீடியோவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சமூக வலைதளத்தில் வைரல் ஆகி வருகின்றனர். இந்த வீடியோ திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுவதால் தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் வேணும், பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள்லாம் பேசினாங்க, எனக்கு தெரியல வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வந்து அதுவும் பவர் வருது, இண்டிவிஜுவலா வரும். பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். மோப்பனாருக்கு என்ன பிடிச்சதுதான் கூட்டணியில சேரும்போது சட்டு போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொல்லிக்கலாம், என்னன்னு கேட்டாரு, ஒரு கோஷம் சொல்லிக்கலாம். எனக்கு என்ன சொன்னது தெரியல முடிச்சு. அப்ப அழகையும் வீட்டில் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அந்த தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதிகாரத்தை மக்களுக்கு கொடுக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும். அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா சராசரி ஆள பார்க்குற மாதிரி எங்களை சும்மா சோசியல் மீடியா கிடைச்சி எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டு பேசக்கூடாது.